இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டே இருக்க காமன் ட்ரெஸ் பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட். இது நிறைய பேருடைய ஃபேவரட் கலர். பட் இந்த கலரை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னுடைய பிளாக் ஷர்ட்டும் சரி ஃபேண்ட்டும் சரி ஃபேட் ஆகாமல் இருக்க எதாவது ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருங்க. நம்ம வீடியோக்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர் வந்து பிளாக் ஷர்ட்டும் சரி பிளாக் பேண்ட்டும் சரி வாஷ் பண்ணுறப்ப பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாகவே வந்து நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறப்ப லைட் கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து செப்பரேட்டாக வாஷ் பண்ணணும். அதே மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து செப்பரேட்டாக வாஷ் பண்ணணும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செப்பரேட்டாக வாஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ப்ராப்ளம் வராதான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் டார்க் கலர் வந்து செப்பரேட்டாக வாஷ் பண்ணாலுமே ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். அது என்ன வெயிட் பேஸ் பண்ணி? நீங்கள் ஒரு பிளாக் கலர் டெனிம் ஜீன் எடுத்துக்கிறீங்க, அதேமாரி ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டோ இல்லை ஒரு லினன் ஷர்ட்டோ எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் வாஷிங் மிஷினோ இல்லை ஹேண்ட் வாஷோ பண்ணிங்கன்னா அந்த லைட் வெயிட்டாக இருக்க டிஷர்ட்டோ சரி ஷர்ட்டோ சரி சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிடும். அதில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸோட ஃபைபர்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் செப்பரேட்டாக வாஷ் பண்ணணும். அதே மாதிரி வெயிட்டாக இருக்க அந்த டெனிம் ஷர்ட்டும் சரி டெனிம் ஜீன்ஸ் சரி செப்பரேட்டாக வந்து வாஷ் பண்ணணும். ஸோ லைட் கலரையும் டார்க் கலரையும் நான் ஏன் செப்பரேட்டாக வாஷ் பண்ணணும்? நீங்கள் டார்க் கலர் வாஷ் பண்ணுறப்ப இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு கலர் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா டார்க் கலர்ஸ் இருக்கப்ப அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகுறப்ப தெரியாது. பட் நீங்கள் லைட் கலரோடு அதை வாஷ் பண்ணுறப்ப இந்த டார்க் கலர்ஸில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து லைட் கலரோட மிக்ஸ் ஆகி நிறைய ட்ரெஸ் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்சனலாக வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக் கலர்னு இல்லை, எந்த ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் இருந்தாலுமே அது வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் வந்து வாஷ் பண்ணணும். ஓகே, வாஷ் பண்ணுறப்ப டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணணுமா இல்லை லிக்விட் யூஸ் பண்ணணுமா? ஸோ இப்போ நிறைய லிக்விட் டிடர்ஜென்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் டிடர்ஜென்ட் கம்பேர் பண்ணுறப்ப லிக்விட் டிடர்ஜென்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக வந்து டார்க் கலர்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அதில் இருக்க இந்த ஒயிட் ரெசிடியூவாக இருக்கும், ஃபுல்லாகவே ஒரு ஒயிட் கலராக வந்து படிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவுடராக இருக்க டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறப்ப அது ப்ராப்பராக வந்து வாட்டரில் வந்து கரைஞ்சிருக்காது. ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேயே வந்து ஒட்டியிருக்கும். இதே நம்ம லிக்விட் யூஸ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்னா வாட்டர்லேயே வந்து அது ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அந்த ஒயிட் கலர் ஃபார்ம் வந்து அதில் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டார்க் கலர் ட்ரெஸ்லாம் வந்து தனியாக வாஷ் பண்ணணும், லைட் கலர் ட்ரெஸ்லாம் வந்து தனியாக வாஷ் பண்ணணும். ஸோ இதில் டார்க் கலர்ஸ்னு சொல்கிறப்ப பிளாக் கலர் நேவி கலர்ஸ் இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்துடும். செகண்ட் வந்து டார்க் கலர்ஸ்க்கு வந்து லிக்விட் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ தேர்டு வந்து எங்கே ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை டேரெக்டாக வந்து சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, ட்ரை பண்ணுறப்போ உடனே எடுத்தால் பரவாயில்ல, அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மார்னிங் நீங்கள் போடுறீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த ட்ரெஸ் வந்து காஞ்சிட்டே இருக்கும் மொட்டை மாடியில். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைட் கலர் டார்க் கலர்னு இல்லை, எந்த ஒரு ட்ரெஸ் இருந்தாலும் வந்து சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிடும். ஏன்னா சன்ரேஸில் இருக்க அந்த யூவி ரேஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கலரை வந்து சீக்கிரமாக என்ன பண்ணணும்னா அது பிரேக் பண்ணிடும். ஸோ கலர்ஸ் வந்து பிளாக் கலராக இருந்தாலும் சரி எந்த ஒரு கலராக இருந்தாலும் சரி குயிக்காக வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இடம் இல்லை, நான் வந்து வெளியே சன்லைட்டில் தான் ட்ரை பண்ணணும், வேறு ஏதாவது ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கன்னா அது உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஸோ நம்ம யூஸ்வலாக போடுறது இல்லாமல் இன்சைட் அவுட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கொஞ்ச நாள் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இன்னொரு டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக டார்க் கலர்ஸ் வந்து அயன் பண்ணுறப்ப ரொம்ப ஹை ஹீட் வச்சு அயன் பண்ணாமல் லோ ஹீட் வச்சு அயன் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் ஷைனிங் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான். இது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே வந்து நம்மளுடைய இந்த டார்க் கலர் ட்ரெஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கலர் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா புதுசு தான் வாங்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பேசின விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.